வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தற்கால தமிழ்நாடு வரலாறு. வெங்கடேசன் எழுதுறது. அதில் பாளையக்காரர்கள் கிளர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். அதில் பாளையக்காரர்கள் பாளையம் எப்படி உருவாச்சு, பாளையக்காரர்கள் ஆட்சி செய்முறை எப்படி செஞ்சாங்க, ஆற்காடு நவாப்புக்கு கீழே பாளையங்கள் எப்படி இருந்துச்சு, அதை எதிர்த்து போராளி புலித்தேவன் எப்படி போராடினாங்க அப்படின்றத பார்ப்போம். வாங்க நண்பர்களே, உள்ள போகலாம். பாளையப்பட்டு முறை. தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் பகுதிகளாக இருந்தபோது இராணுவம் ஆளுநர்களின் கீழ் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. ஆளுநர்கள் அமரநாயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் அமரநாயக்க தலங்கள் என்று பெயர் பெற்றன. விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவரது தளவாய் அரியநாத முதலியாரால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்கள் மதுரை நாயக்கர்கள் காலத்திற்கு பின்னரும் நீடித்தன. செஞ்சி நாயக்கர்கள் இந்த பாளையப்பட்டு முறையை பின்பற்றினர். இத்தகைய நிலப்பாகுபாட்டு முறை தமிழ்நாட்டுக்கு புதிது. பாளையக்காரர்களும் புதியவர். துவக்கத்தில் பெரும்பான்மையான பாளையக்காரர்கள் ஆந்திராவிலிருந்து வந்த இராணுவ தலைவர்களாக இருந்தனர். 16ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் விஜயநகர பேரரசு பலவீனப்பட்ட போது இப்பாளையக்காரர்கள் சுதந்திரமாக செயல்படலாயினர். இவர்களது தங்களது சுதந்திரத்தின் ஆற்காடு நவாப்புகளும் ஆங்கிலேயர்களும் தலையிட்டதை விரும்பவில்லை, எதிர்த்தனர். அதன் விளைவாக பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. இப்போ பாளையம்னா என்னன்னு பார்ப்போம். ஆந்திர நாயக்கர்கள் ஆட்சி செய்வதற்கு வசதியாக தமிழ்நாடு பல பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. பாலம் என்று தெலுங்கிலும் பாளையம் என்ற தமிழிலும் கையாளப்பட்ட இச்சொல் துவக்கத்தில் இராணுவ முகாமை குறித்தது. பின்னர் மாவட்டத்திற்கு இணையான இப்பாளையங்கள் ஆழ்நில பகுதிகளை குறிப்பதாயிற்று. பாளையங்கள் நன்கு பாதுகாக்கப்பட்ட நிர்வாக மையங்களாக திகழ்ந்தன. இவை புதிய அரசியல் அமைப்பாகவும் உருப்பெற்றன. இதுல ராமநாதபுரம், சிவகங்கை, உடையார்பாளையம், அரியலூர், பாஞ்சாலங்குறிச்சி ஆகியவை வலிமை மிக்க முக்கிய பாளையங்கள் ஆகும். இதுலாம் முக்கிய பாளையங்கள்: ராமநாதபுரம், சிவகங்கை, உடையார்பாளையம், அரியலூர், பாஞ்சாலங்குறிச்சி. ஓகேவா? பொதுவாக இவற்றை தெலுங்கு பாளையங்கள், தமிழ் பாளையக்காரர்கள் என்று பிரிப்பதுண்டு. நெல்கட்டும் சேவல், சிவகிரி, சாத்தூர், அலகாபுரி போன்ற மேற்கு பாளையங்களை தமிழ் பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சி செய்தனர். மாறாக எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, கடல்குடி போன்ற கிழக்கு பாளையங்களை தெலுங்கு பேசும் பாளையக்காரர்கள் ஆட்சிக்கு கீழ் வந்தனர். பாளையக்காரர்கள். பாளையத்தின் சொந்தக்கார தலைவர்கள் பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் பாளையம் மீது பரம்பரை உரிமையை பெற்றிருந்தனர். கோட்டைகளை கட்டி கொண்டு பாதுகாப்புடன் இருந்தனர். எடுத்துக்காட்டாக மதுரையை ஆட்சி செய்த விஸ்வநாத நாயக்கர் மதுரையை மறுசீரமைப்பும் போது மீனாட்சி அம்மன் கோவில் உள்ளிட்ட நகரை சுற்றி அகழிகளுடன் கூடிய இரட்டை சுவர்களுடன் கோட்டையை கட்டினார். கோட்டைகளை சுற்றி பாளையக்காரர்களின் அலுவலகங்களாக 72 இரட்டை அடுக்கு கட்டடங்களையும் கட்டினார். 1841 பிரிட்டிஷ் கலெக்டர் பிளான்பெர்ட் மதுரையை நகரை விரிவுபடுத்துவதற்காக இக்கோட்டைய அரண்களை அகற்றிவிட்டார். பாளையக்காரர்கள் நாயக்கர்களின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர். அவர்கள் தங்களது நடவடிக்கைகளுக்கு நாயக்கர்களுக்கும் பொறுப்பானவர்கள். பாளையக்காரர்களின் பிரதான பணி வரி வசூல் செய்தல். வசூலித்த வரித்தொகையில் 1/3 பங்கை நாயக்கர்களுக்கு திரையாக செலுத்திவிட்டு எஞ்சிய பங்கை கொண்டு பாதுகாவல் படையை பராமரித்து சொந்த செலவுக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். பாளையத்தை நிர்வகித்தல், மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல், சட்ட ஒழுங்கை நிலைநாட்டல், நீதி வழங்கல், நாயக்கர்களுக்கு தேவைப்படும் போது படை வீரர்களை அனுப்புதல் போன்றவை பாளையக்காரர்களின் பிற பொறுப்புகள் ஆகும். இப்போ பாளையக்காரர்களின் ஆட்சி முறை எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு பாளையமும் கிராமங்களின் தொகுப்பாகும். பாளையங்கள் என்னது? கிராமங்களின் தொகுப்பாகும். பாளையத்தின் அதிபரான பாளையக்காரர்கள் தனக்கு உதவி செய்த அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நியமித்து கொண்டனர். அமைச்சர்கள் சேனாதிபதிகளாக இருந்தனர். தளவாய் சேனாதிபதிகளுக்கு தலைவர். பாளையக்காரர்கள் தளவாய் மூலமாக நாயக்கர்களுடன் தொடர்பு கொண்டனர். நடைமுறையில் ஒவ்வொரு பாளையக்காரர்களும் தர்பாரில் அமர்ந்து காட்சியளித்து ஒரு மன்னரை போன்று தன்னிச்சையாக நடந்து கொண்டனர். பாளையக்காரர்கள் ஆட்சி முறை ஒரு வகையான இராணுவ முடியாட்சி என்று கூறலாம். இவர்கள்னா இராணுவ முடியாட்சி. நிலமானிய முறைகள். பாளையக்காரர்கள் ஆட்சி நிலமானிய முறை மையமாக கொண்டு சுழல்கின்றது. இவர்கள் நிலத்தை தான் அடிப்படையாக வச்சிருந்தாங்க. விளை நிலம்,
தான் வருவாயின் ஊற்று, வாழ்க்கையின் ஆதாரம், அரசாங்கத்தின் உயிர் மூச்சு. எனவே பாளையக்காரர்கள் வளமிக்க நிலத்தை தன் சொந்த உபயோகத்திற்கு வைத்துக்கொண்டு எஞ்சியவற்றை பிற பிரமுகர்களுக்கு பிரித்து கொடுத்தனர். பிரமுகர்கள் குத்தகைக்காரர்கள் இருவேறு கடமைகளை செய்ய வேண்டியிருந்தது. அந்த இருவேறு கடமைகள் என்ன பார்ப்போம். அரசாங்கத்திற்கு நிலவரி செலுத்த வேண்டும். அவங்க அரசாங்கத்துக்கு நிலவரி செலுத்த வேண்டும். நெருக்கடி நேரத்தில் நாயக்கர்கள் இராணுவ உதவி செய்ய வேண்டும். எனவே ஒவ்வொரு விவசாயியும் ஒரு போர் வீரராக இருக்க வேண்டும். பாளையக்காரர்கள் நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் ஆயினும் உழவர்களை விளைச்சலுக்கு காரணமாக இருந்தனர். பாளையக்காரர்கள் நிலத்திற்கு சொந்தக்காரர், ஆனாதான் விளைச்சலுக்கு யாரு? உழவர்கள் தான் இருந்தாங்க. பயிர் சாகுபடி இவர்களின் உழைப்பை பொறுத்தே இருந்தது. உழவர்கள் தான் நிலத்தை உழுது விதைத்து பயிர் வளர்த்து பாதுகாத்து சாகுபடி செய்து விளைச்சல்களை ஒப்படைப்பார்கள். எனினும் இவர்கள் வசிப்பதற்கு தேவையான குறைந்தபட்ச விளைபொருளை ஊதியமாக கொடுத்துவிட்டு மீதியை பாளையக்காரர்கள் பெற்றுக்கொள்வார்கள். குடும்ப தேவைகளுக்கு உழவர்கள் பாளையக்காரர்களிடம் இருந்து பணமாகவோ அல்லது பொருளாகவோ கடன் பெற்று வாங்கி கடனை கொடுக்க முடியாமல் கொத்தடிமையாக வாழ்க்கையின் விளிம்பு நிலையில் இருந்தனர். சுருங்க கூறினால் இது என்ன? உழவர்கள் கடனில் பிறந்து கடனில் வசித்து கடனை தன் வாரிசுகளுக்கு விட்டு சென்றனர். நிறை குறைகள், இவங்க செஞ்சதுல என்ன நிறை குறைன்னு விளைநில விளைச்சலை பொறுத்து கரிசல், செம்மண், பொட்டல், களிமண், பூமி போன்ற வகைப்படுத்தப்பட்டன. இது அதோட மண் வகைகள். பொதுவாக விளைச்சலில் பாதி பாளையக்காரர்கள் பங்காக இருந்தது. இங்கு பொது செலவு என்று அழைக்கப்பட்டது. இதை பொது செலவுன்னு அழைக்கிறாங்க. அதாவது பொது காரியங்களுக்காக பெறப்பட்ட பங்காக கருதப்பட்டது. சரியான விளைச்சல் மதிப்பீடு முறையான மாமூல் அளவு இல்லாமையால் பாளையக்காரர்கள் தன் தேவைக்கேற்ப தன் பங்கை தீர்மானித்து கொண்டனர். இதனால் விவசாயிகளும் உழவர்களும் பல்வேறு முறைகேடுகளுக்கு பாலாயினர். இச்சுரண்டலிலிருந்து தப்பிக்க அவர்கள் விளைச்சலை பற்றி தவறான தகவல்களை தந்தனர், பொய்க்கணக்குகள் கொடுத்தனர். இதனால் வரி ஏய்ப்பு வழக்கமாகிவிட்டது. இதனால இவங்க அந்த கடனை எடுத்துக்கிறதுக்காண்டி பொய் தப்பான ஒரு கணக்கு இதெல்லாம் எழுதியிருக்காங்க. இது ஏமாற்றப்படுபவர்களுக்குமான போட்டியாக இருந்தது. இதை கொடுமையாக வரி வசூலிப்பவருக்கு வரி ஏய்ப்பவருக்கும் இடையான போராட்டம் என்று வர்ணித்தார் பேராசிரியர் கே. ராஜையன். ஊர்காவல் முறை, இவங்க முறையில் ஊர்காவல் முறை இருந்திருக்கு. ஊர்காவல் முறை தமிழ்நாட்டின் பாரம்பரிய உள்ளூர் பாதுகாப்பு முறையாகும். காவல்காரர்கள் ஊர் பாதுகாப்பு பொறுப்பாக இருந்தனர். எனினும் தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் நேரடி ஆட்சியின் கீழ் இருந்தவரை ஊர்காவல் முறை பின்பற்றப்படவில்லை. விஜயநகர பேரரசு இருக்கும்போது ஊர்காவல் முறை இல்லை. பின்னர் நாயக்கர்கள் சுதந்திரமாக செயல்பட துவங்கிய போது இப்பாரம்பரிய பாதுகாவல் முறை புதுப்பிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டது. காவல்களுக்கான ஊதியம் பணமாகவோ பொருளாகவோ கொடுக்கப்பட்டது. ஊர்காவல் முறை தலக்காவல் முறை என்று பெயர் செல்லப்பட்டது. ஊர்காவல் முறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலக்காவல் முறை என்று சொல்லியிருக்காங்க. இக்காவல் முறை காரணமாக கிராம மக்கள் அச்சமின்றி இருந்தனர். பயிர்கள் பாதுகாக்கப்பட்டனர். கிராமங்கள் திருடர்களின் தாக்குதலினின்று விடுவிக்கப்பட்டன. அதுக்கடுத்து தற்காப்பு படை. பாளையக்காரர்கள் தங்களது தற்காப்புக்கும் பகட்டு வாழ்க்கைக்கும் சமூக அந்தஸ்துக்காக சொந்த தற்காப்பு படையை வைத்திருந்தனர். இவங்களோட பாளையக்காரர்களோட பாதுகாப்புக்கும் ஒரு தனியான ஒரு படை வச்சிருந்தாங்க. பாளையக்காரர்கள் எங்கு சென்றாலும் இப்படையின் ஒரு பிரிவினர் அவரோடு செல்வார்கள். தற்காப்பு படையில் 3 பிரிவுகள் இருந்தன. தற்காப்பு படையில மொத்தம் 3 பிரிவுகள் இருந்திருக்கு. அதுல அமரர் பணியாளர். இவர்கள் பாளையக்காரர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்கள். இவர்களுக்கு நிலம் மானியமாக வழங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட்டுக்காரங்களுக்கு அமரர் பணியாளர், இவங்களுக்கு நிலம் மானியமாக தந்தது. அதுக்கடுத்து கட்டுப்படி பணியாளர்கள். இவர்கள் பாளையக்காரர்களுக்கு போர் தடவாடங்களை தயாரித்து கொடுப்பார்கள். இவர்கள் நிலம் மானியமாக கொடுக்கப்பட்டது. இவர்களுக்கு நிலம் மானியமாக கொடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து கைக்கூலி. 3வது கைக்கூலிகள். இவர்கள் அவசரத்திற்கு பயன்படக்கூடியவர்கள், ஆயுதம் ஏந்தி போரிடக்கூடியவர்கள். இவர்கள் கூலிக்கு மாரடிப்பவர்கள். இவர்களுக்கு வேலை பாதுகாப்பு இன்மையால் வேலையின்றி இருக்கும்போது கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற நடவடிக்கைகளும் ஈடுபடுவார்கள். அடுத்து போர் முறைகள்.
பாளையக்காரர்கள் பெயரளவுக்கு நாயக்கர்களுக்கு கட்டுப்பாடுகளின்றி நடைமுறையில் இவர்கள் சுதந்திரமாகவும் செயல்படுறாங்க. இவர்கள் வந்து பெயரளவுக்கு தான் பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க சுதந்திரமாக தான் இருந்தாங்க. இவர்களது சொல்லோ சட்டமாக இருந்தது. பாளையக்காரர்கள் அரண்களோடு கூடிய கோட்டைகளை கட்டிக்கொண்டு எதிரிகளின் தாக்குதலிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டனர். பெரும் தாக்குதல்களையும் கோட்டைக்குள் இருந்து கொண்டே எதிர்கொண்டனர். கோட்டைகளை தாண்டி சென்றும் இவர்களை வெல்வது கடினம். பாளையக்காரர்கள் பல்வேறு போர்க்கருவிகளை பயன்படுத்தினார்கள். என்னென்ன கருவின்னு பார்ப்போம். நாட்டு துப்பாக்கிகளும் வேல் கம்பு ஈட்டிகள் இவர்களது பிரதான ஆயுதங்கள். எது பிரதான? நாட்டு துப்பாக்கிகள், வேல் கம்பு, ஈட்டிகள். இவற்றோடு பீரங்கி, கைத்துப்பாக்கி, போர்வாள், குத்துவாள், கேடயம், கூர்கோல், வில், அம்பு, கவன், ஈட்டி, உந்துவானம், தாக்கி திரும்பும் வாள், தடி போன்ற ஆயுதங்களை கையாண்டனர். பாளையக்காரர்கள் பொதுவாக எதிரிகளை நேரடியாக அல்லது மறைந்திருந்து தாக்கும் போர் உத்திகளையும் பின்பற்றினர். இவங்க மறைந்திருந்தும் நேரடியாகவும் தாக்குவாங்க. அடர்ந்த நாடுகளை பதுக்கிடங்குகளாக கொண்டு எதிரியின் மீது எதிர்பாராத நேரத்தில் பாய்ந்து தாக்கி பேரழிவை ஏற்படுத்துவார்கள். எதிரியின் குதிரைப்படை இவர்களது கூர்கோள் வீரர்களின் சுற்றி வளைத்து திடீர் தாக்குதலை நடத்தி செயலிழக்க செய்வார்கள். இவர்களுக்கு துணையாக பீரங்கி படையினரும் துப்பாக்கி ஏந்திகள் போரில் கலந்து கொள்வார்கள். படை பிரிவினர் அனைவரும் கூட்டு தாக்குதல் நடத்தி எதிரிகளின் படைகளை திக்குமுக்காட செய்வார்கள். அதுக்கடுத்து தனிக்காட்டு ராஜாக்கள். கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு மேல் பாளையக்காரர்கள் தமிழ்நாட்டில் தனிக்காட்டு ராஜாக்களாக செயல்பட்டு வந்தனர். பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி இவர்களது தனித்தன்மையும் சுதந்திரத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெருக்கிக் கொண்டனர். இவர்களது பயத்தாலும் நயத்தாலும் வீர தீர பயங்கர பராக்கிரம செயல்களாலும் பாளைய மக்களின் ஆதரவை பெற்றிருந்தனர். நாயக்கர் ஆட்சி பலவீனமாக இருந்த போதும் பாளையக்காரர்கள் அரசாங்கம் கிராமங்களை ஆக்கிரமித்து கொண்டிருந்தனர். நாயக்கர்கள் ஆட்சி ரொம்ப வலுவாக இருக்கும்போது இவங்க கிராம பகுதியை ஆக்கிரமிச்சாங்க. உள்ளாட்சி நிர்வாகங்களை பயமுறுத்தி பணிய வைத்து அவர்களிடம் இருந்து மாமூல்களை பெற்றுக்கொண்டனர். அரசாங்கத்திற்கு இராணுவ உதவி செய்து அரசாங்கத்தின் ஆதரவை பெற்றனர். அரசாங்க ஆதரவுகளின் பாளையக்காரர்கள் விரிவுபடுத்தினர். படைகளை பெருக்கிக் கொண்டனர். கிராமங்களை இராணுவ முகாம்களாக உருமாற்றம் செய்தனர். கிராமங்களை எப்படி உருமாற்றம் செய்தனர்? இராணுவ முகாம்களாக உருமாற்றம் செஞ்சனர். அரசாங்க நெருக்கடிகளில் இவருக்கு இருக்கும்போது எதிர்க்கவும் செய்தனர். குறிப்பிடத்தக்க பாளையக்காரர்கள். இப்ப யார் முக்கியமானவங்கன்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான பாளையக்காரர்கள் இருந்தனர். மதுரை நாட்டில் மட்டும் 72 பாளையங்கள் இருந்தன. மதுரையில 72. விஜயநகர ஆட்சியின் போது மட்டும் 200க்கு மேற்பட்ட பாளையக்காரர்கள் இருந்தன. மதுரை நாயக்கர்கள் காலத்தில் மதுரை, திருச்சி, தஞ்சை, செஞ்சி ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் இருந்தனர். பின்னர் இவர்கள் தமிழ்நாட்டில் 4 திக்குகளிலும் தங்களது ஆட்சியை அமைத்து கொண்டனர். கொங்கு நாட்டில் மட்டும் 10 பலமிக்க கவுண்டர் பாளையங்கள் இருந்தன. கொங்கு நாட்டுல 10 பலமிக்க கவுண்டர் பாளையங்கள் இருந்தன. தென்னிந்தியாவிலேயே கொங்கு நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் பாளையங்கள் இருந்தன. நெற்கட்டும் சேவல் மதுரையில, பாஞ்சாலங்குறிச்சி, எட்டயபுரம் மதுரை திருநெல்வேலி பகுதியில, சிங்கம்பட்டி திருநெல்வேலியில, தன்னியவாடி விற்பாட்டி மதுரை திண்டுக்கல்ல, காளகஸ்தி சந்திரகிரி, மதுராந்தகம், சந்திரகிரி, வேலூர் பாளையங்கள் குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் முக்கியமான பாளையங்கள். ஆற்காட்டு நவாப்புகளின் கீழ் பாளையக்காரர்கள். 1736ஆம் ஆண்டு மதுரை நாயக்கர்கள் ஆட்சியில் வீழ்ச்சி அடைந்த பின்னர் பாளையக்காரர்கள் குழப்பக்காடல்கள் ஆயின. 1690 மதுரை நாயக்க நாடு ஆற்காடு நவாப்புகளின் ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. எப்ப 1690 மதுரை நாயக்கர் ஆற்காடு நவாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. நாயக்கர்களுக்கு பதில் நவாப்புகள் பாளையக்காரர்களின் மேலாதிக்கங்கள் ஆயின. பாளையக்காரர்கள் நவாப்புகளுக்கு கப்பம் கட்டும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். இந்த ஆட்சி மாற்றத்தை பாளையக்காரர்கள் விரும்பவில்லை. வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டனர். 1750 ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயர்களும் ஆதிக்க கட்டுப்பாட்டின் கீழ் வந்தபோது அவர்கள் பாளையக்காரர்களின் புது மேலாண்மைக்கு ஒரு மேல் கிளர்கள் ஆயினர். ஆங்கிலேயர்கள் வரி வசூலை
தீவிரப்படுத்திய போது அவர்களுக்கு பாளையக்காரர்களுக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டன. இந்த மோதல்கள் கிளர்ச்சிகளாக மாறின. இப்போ இவங்களை ஃபர்ஸ்ட் யார் எதிர்த்ததுன்னா ஆங்கிலேயர்கள். இப்ப ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் ஆற்காடு நவாப்போட ஒரு ஒப்பந்தம் செஞ்சு அவங்கதான் வரி வசூல் செய்யறத எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அவங்கள முதல்ல யாரு இருக்குன்னா போராளி புலித்தேவன். அவர் என்ன 1715 1767 புலித்தேவன் என்றது பூலித்தேவன் என்றானது. அவர் பேரோட மாற்றங்கள் பார்ப்போம். 1715 செப்டம்பர் 1 திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள ஆவுடையார்புரம் என்ற கிராமத்தில் சித்திரபுத்தர் தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தார் பூலித்தேவன். இவருக்கு இளமையிலேயே தமிழார்வமும் கவிதை பாடும் திறனும் சுயமரியாதையும் சுதந்திர உணர்வும் இயல்பாகவே அமைந்திருந்தது. வீரமிக்க புலித்தேவரின் புலியை கொன்றதால் இவருக்கு புலித்தேவன் என்ற பெயர் வந்ததாக கூறுவர். இவருக்கு இயற்பெயரை விட காரண பெயரே புலித்தேவன் என்ற பெயரை மக்கள் மனதில் நிலைத்துவிட்டது. அதுவே மரபு வழி பட்டமாகவும் பயன்படுத்தப்பட்டது. நெற்கட்டும் இப்ப அவரோட பகுதிகளை எப்படி ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்கன்னு பார்ப்போம். நெற்கட்டும் சேவல் புலித்தேவன் பிறந்த ஆவுடையார்புரத்திற்கு மக்கள் மதுரை நாயக்க மன்னருக்கும் நெல்லை கப்பமாக கட்டி வந்தமையால் அந்த ஊர் நெல் கட்டும் சேவல் என்று அழைக்கப்பட்டது. புலித்தேவன் நெற்கட்டும் சேவல் பாளையக்காரர்கள் பொறுப்பேற்ற பிறகு தம் மக்கள் கப்பம் அளிக்க செலுத்துவதை விரும்பவில்லை. எனவே ஆற்காடு நவாப் முகமது அலி ஆங்கிலேயர்களின் துணை கொண்டு நிலவரி வசூல் தீவிரப்படுத்திய போது புலித்தேவன் வரி செலுத்த மறுத்தார். இவர் நெல்லை கப்பமாக கட்ட மறுத்தமையால் நெல் கட்டும் சேவல் நெல் கட்டான் சேவல் ஆயிற்று. இப்பெயர் மாற்றம் புலித்தேவனின் போராட்ட உணர்வின் சின்னமாக திகழ்ந்தது. முதல் மோதல் 1755 ஆற்காடு நவாப் முகமது அலி மதுரையை ஆற்காடு கர்நாடகத்திற்கு இணைந்து ஆற்காடு நவாப் முகமது அலி மதுரையை கர்நாடகத்துடன் இணைத்து கொண்ட பிறகு ஆங்கிலேய கம்பெனியின் ஆதரவோடு ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட போதும் தென்கோடி தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் அம்முயற்சியை எதிர்த்தனர். அந்த எதிர்ப்பை ஒருமுகப்படுத்தி வடிவம் கொடுத்தனர். புலித்தேவன் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிய செயல் என்ற குறள் நெறியை நன்கறிந்த புலித்தேவன் எண்ணிய துணிந்த நவாப் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்தார். அவர் ஒத்த மனப்பான்மையுடன் பிற பாளையங்களின் துணை கொண்டு சவால்களை எதிர்கொள்ள தீர்மானித்தார். மேற்கு புற பாளையக்காரர்களை கொண்டு மேற்கு கூட்டமைப்பை உருவாக்கினார். ஆற்காடு நவாப்பின் மகன் மாபுஸ்கான் தலைமையிலான படையை புலித்தேவனின் கூட்டணி நவாப்பின் மகன் மாபுஸ்கான் தலைமையிலான படையை தோற்கடித்தான். புலித்தேவனின் முதல் மோதல் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆங்கிலேயர்களின் ஆற்காடு தோற்றுவிக்கப்பட்டு நவாப்பின் ஆதிக்க முயற்சி முறியடிக்க முடிவு என்பதை நிரூபித்தார் பூலித்தேவன். முறியடிப்பு 1755 மாபுஸ்கான் புலித்தேவனின் கூட்டணி படையுடன் தோல்வியடைந்த பின்பு ஆற்காடு நவாப் ஆங்கிலேயர்களின் உதவியை நாடின. நவாப்பின் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்ட ஆங்கிலேய கம்பெனி திருச்சிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பாளையங்களை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரும் நோக்குடன் ஹரன் தலைமையிலான ஒரு படையை அனுப்பியது. அப்படை பல பாளையங்களை பணிய வைத்துவிட்டு திரும்பும் வழியில் ஹரன் நவாப்பின் மேலாதிக்கத்திற்கு பணிய மறுத்த பூலித்தேவனுக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தது. நெற்கட்டான் சேவல் முற்றுகையிடப்பட்டது. இந்த முற்றுகை பற்றி முன்கூட்டியே ஒற்றர் மூலம் அறிந்திருந்த பூலித்தேவன் தங்கள் முன்னேற்றப்பாட்டுடன் ஹரனின் தாக்குதலை எதிர்கொண்டார். ஆங்கிலேய படைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காமல் செய்தார். நெற்கட்டான் சேவல் முற்றுகை முறியடிக்கப்பட்டது. ஹரன் புறமுதுகிட்டு பின்வாங்கினார். ஆங்கிலேய படை புலித்தேவனுடன் தோற்றது. பூலித்தேவனின் அர்ப்பணிப்பு படை, தீர்மான தலைமை, ராஜதந்திரம் இவற்றிற்கு கை கொடுத்தன. களக்காடு முற்றுகை 1755 புலித்தேவனிடம் தோல்வி கண்ட மாபுஸ்கான் மீண்டும் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளும் நோக்கத்தோடு மீண்டும் பாளையம் படையுடன் மோதும் முயற்சியை ஈடுபட்டார். மாபுஸ்கான் திட்டத்தை முன்கூட்டியே அறிந்த பூலித்தேவன் ஆற்காடு நவாப்பின் பணியில் இருந்த திறமை மிக்க முடோமியா மியான் நபிகன் போன்றோரை தன் பக்கம் இழுத்து கொண்டான். அது மட்டுமல்லாமல் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மனின் பேச்சுவார்த்தை நடத்தி 4000 போர் வீரர்களை வரவழைத்து பூலித்தேவன் வழக்கம்போல் மறவர் படை அனைவருக்கும் அவருக்கு துணை நின்றது. பூலித்தேவனின் கூட்டணி படை மாபுஸ்கானின்
குதிரைப்படை இடைநிறுத்தி நிலைகுலைய செய்தார். மாபுஸ்கான் வசமிருந்த களக்காடு கோட்டை முற்றுகையிட்டனர். அந்நிலையில் திருவிதாங்கூரின் வெடித்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக தன் வீரர்களை விலக்கிக் கொண்டார் மார்த்தாண்டன். எனினும் மாபுஸ்கான் களக்காடு கோட்டையை திரும்ப பெற முடியாமல் தடுத்துவிட்டார். பூலித்தேவன் களக்காடு முற்றுகை பூலித்தேவனின் பெருமையை மேலும் உயர்த்தியது. மீண்டும் முற்றுகை 1755. மாபுஸ்கான் களக்காட்டை புலித்தேவனிடம் இருந்து மீட்க தீர்மானித்தார். அவரது வேண்டுகோளுக்கிணங்க ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயர்களின் இராணுவ உதவியும் பெற்று தந்தார். இம்முறை தேவையான உணவுப் பொருட்களை கூடுதல் படையுடன் மாபுஸ்கான் களக்காடு நோக்கி வந்தார். இதை முன்கூட்டியே அறிந்த பூலித்தேவன் மாபுஸ்கான் படை மீது திடீர் தாக்குதலை நடத்தினார். பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இத்திடீர் தாக்குதலில் நவாப்புக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. மாபுஸ்கான் களக்காட்டை முற்றுகையிட்டு கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டு திருநெல்வேலி முகாமிற்கு திரும்பினார். சேவலுக்கு சவால் 1755 to 1756. பூலித்தேவனின் கோட்டை நெல்கட்டான் சேவல் கைப்பற்றி விட்டால் பூலித்தேவனை பணிய வைத்து விடலாம் என்று எண்ணிய மாபுஸ்கான் மீண்டும் அதை முற்றுகையிட்டார். பூலித்தேவனின் கூடுதல் படையினருடன் நெல்கட்டான் சேவல் கோட்டையை பலப்படுத்தி இருந்தமையால் மாபுஸ்கானின் முயற்சி இம்முறையும் வெற்றி பெறவில்லை. அந்த ஆத்திரத்தில் நவாப்பின் நிலங்களை சூறையாடின கள்ளர் படையினர் மூர்க்கமாக தாக்கி சிறையடித்தனர். இதனால் பூலித்தேவனின் படை பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் முற்றுகை 1756. பாளையக்காரர்கள் மதுரை அரச பரம்பரையாக சேர்ந்தவர்கள் என்றும் ஆற்காடு நவாப்புக்கும் மதுரை ஆக்கிரமித்தவர்கள் என்றும் கருதி பூலித்தேவனின் மதுரையை மீட்க முடிவு செய்தார். மேலும் பல மேற்கு பக்கங்கள் பாளையக்காரர்களை தன் கூட்டமைப்பில் சேர்த்து கொண்டார். கிழக்கிந்திய பாளையக்காரர்கள் நவாப்பின் அடக்குமுறைக்கு அஞ்சி பூலித்தேவனுடன் சேர தயங்கினார்கள். நட்டம் பாளையக்காரர்கள் கர்நாடக நவாப் ஆங்கிலேயர்களின் கூட்டாதிக்கத்திற்கு எதிராக ஒத்துழைக்க ஒப்புதல் அளித்தார். இதில் கிழக்கு பாளையத்தில் நட்டம் பாளையக்காரர்கள் மட்டும்தான் பூலித்தேவனோட சேர்ந்திருக்காங்க. மற்ற மேற்கு பாளையக்காரங்களும் அவங்களுக்குன்னு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதே போன்று மதுரை பாளையக்காரர்களும் பூலித்தேவனுக்கு நேசகரம் நீட்டினார்கள். தொடர் வெற்றிகளால் பெரிதும் ஊக்குவிக்கப்பட்ட பூலித்தேவன் விரிவுபடுத்தப்பட்ட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பாக தலைமை பெற்றார். பாளையக்காரர்களின் கூட்டமைப்பின் தலைவர் பூலித்தேவர் ஆவர். பூலித்தேவனின் ஸ்ரீவில்லிபுத்தூர் வழியாக சென்று மதுரை நவாப்பிடம் இருந்து கைப்பற்ற திட்டமிட்டனர். அத்திட்டத்தின்படி அவர் கூட்டமைப்பை படையினர் பூலித்தேவரை அடைந்து அக்கோவிலை நகரக்கோட்டையை அப்துல் ராஹிம் பிடியிலின்று கைப்பற்றினார். எந்த இடத்தில் எதிர்ப்படையின் மோதல்கள் மறைந்திருந்து தாக்கி அவர்களை அச்சத்தில் வீழ்த்தினர் பூலித்தேவன். நவாப்பின் வீரர்கள் நிலைகுலைந்தனர். பலர் கோட்டைக்குள் சரணடைந்தனர். மேலும் பலர் தப்பிச் சென்றனர். இவ்வீரமிகு வெற்றி பூலித்தேவனின் புகழை பன்மடங்கு பெருகிற்று. மதில்மேல் பூனைகளாக இருந்த பாளையக்காரர்களும் பூலித்தேவனின் பக்கம் சேர முன்வந்தனர். சுருங்க கூறின ஸ்ரீவில்லிபுத்தூர் வெற்றி பூலித்தேவனின் தலைமைக்கு கிடைத்த மணிமகுடமாகும். ஆங்கிலேயர்களின் எதிர் திட்டம். பூலித்தேவனின் மின்னல் வேக முன்னேற்றத்தை கண்ட ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயர்களும் கலக்கமுற்றனர். இலட்சிய வெற்றியோடு திட்டமிட்ட முன்னேற்றமும் பூலித்தேவனை தடுத்து நிறுத்த முடிவு செய்தனர். அதற்கேற்ற இராணுவ உத்திகளை வகுத்தனர். இம்முறை இராணுவ தாக்குதல்கள் பொறுப்பை ஆங்கிலேயர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஆற்காடு நவாப்பிலிருந்து ஆங்கிலேயர்கள் புலித்தேவரை எப்படி தோற்கடிக்கலாம்னு சொல்றாங்க. மாபுஸ்கானின் திறமையின் உறுதி செய்து கொண்ட ஆங்கிலேயர்கள் பல்திறன் மிக்க கான் சாஹிப் தலைமையை நியமித்து பாளையக்காரர்களுக்கு எதிராக அனுப்பினார். கான் சாஹிப் திருநெல்வேலி சென்று முகாமிட்டு பாளையக்காரர்களின் எதிர்ப்பை எதிர்கொள்ள திட்டமிட்டார். இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் சம்பந்தமாக நேரடி தலையிட்டனர். அதாவது கான் சாஹிப் கருவியாக கொண்டு தென் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டி வரி வசூலை நேரடியாக மேற்கொள்ள திட்டமிட்டனர் ஆங்கிலேயர்கள். திருநெல்வேலியை தாக்குதல் 1756. மதுரையை கைப்பற்றுவது உறுதியாகிவிட்ட நிலையில் கூட்டமைப்பு படையை தலைவர்கள் சிலர் நவாப்பின் இராணுவ முகாமான திருநெல்வேலியை கைப்பற்றிவிட்டால் மதுரை மீட்பது எளிது என்று மாற்ற திட்டத்தை முன்வைத்தனர். தெற்கு
தெற்கு திருநெல்வேலியையும் மேற்கு மதுரையையும் கைப்பற்றி பின்னர் நவாப்பையும் ஆங்கிலேயர்களையும் ஒரு சேர விரட்டுவது எளிதாகிவிடும் என்று அவர்கள் வாதிட்டனர். கூட்டமைப்பு தலைவர்களின் கருத்துக்கு பதிலளித்த பூலித்தேவனின் திருநெல்வேலியை கைப்பற்றும் நோக்கத்துடன் கூட்டுப்படையை வழிநடத்தி சென்றனர். பூலித்தேவனின் திடீர் போர் திட்ட மாற்றத்தை அறிந்த கான்சாஹிப் கிழக்கு பகுதி பாளையக்காரர்களும் சிலரை தன் பக்கம் சேர்த்து கொண்டு திருநெல்வேலியின் தன் நிலையை பலப்படுத்தி கொண்டார். இந்நிலையில் பூலித்தேவனின் படை திருநெல்வேலியை தாக்கியது. 1756 மார்ச் 21 மார்ச் 21ஆம் தேதி துவங்கி திருநெல்வேலி போரில் பூலித்தேவனின் கூட்டுப்படைக்கு பின்னடைவு ஏற்பட்டது. கூட்டுப்படையினரின் பிரிந்து பின்வாங்க துவங்கினர். பேரழிவை சந்திக்க விரும்பாத பூலித்தேவன் தன் படை வீரர்களுடன் நெற்கட்டான் சேவலுக்கு திரும்பினான். திருநெல்வேலியை கைப்பற்றுதல் 1756 திருநெல்வேலியை தாக்குதல் தோல்வியிலிருந்து நெற்கட்டும் சேவலுக்கு திரும்பிய பூலித்தேவனின் புதிய போர் கொள்கையை வகுத்தார். அதன்படி நவாப் ஆங்கிலேயர்களின் சமரச பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு அவர்களுக்கு சொந்தமான பகுதிகளை தாக்கி சீரழிப்பது. இந்த இருமுனை கொள்கையின்படி மதுரையிலிருந்து புதிதாக நியமிக்கப்பட்டிருந்த தீர்த்ததார முதலியரின் கப்பம் கட்டும் தயாராக இருப்பதாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்ட நவாப்பின் நிலங்களை சூறையாடி கள்ளர்களை அனுமதித்தார் பூலித்தேவன். பின்வாங்கி போன பாளையக்காரர்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு மீண்டும் கட்டமைப்பை புதுப்பித்தனர். கிழக்கு பகுதிகளை பாளையக்காரர்கள் சிலர் அனுப்பி படை வீரர்களையும் சேர்த்து கொண்டு காட்டு வழியாக சென்று திருநெல்வேலி மீது திடீர் தாக்குதலும் நடத்தினர். பூலித்தேவன் அதிர்ச்சிக்குள்ளான எதிரி படையினரின் செயலிழந்தனர். திருநெல்வேலி கைப்பற்றப்பட்டது. பாளையங்கோட்டை முற்றுகை 1756 திருநெல்வேலியை கைப்பற்றி வலுவான நிலையில் இருந்த பூலித்தேவன் கவனத்தை திசை திருப்பும் பொருட்டு ஆங்கிலேய படை தளபதி கான்சாஹிப் பாளையங்கோட்டைக்கு விரைந்து சென்று கோட்டையை கைப்பற்றினார். இதை அறிந்த பூலித்தேவன் பாளையங்கோட்டை விரைந்து சென்ற கோட்டையை சுற்றி வளைத்து கொண்டார். கோட்டைக்குள் இருந்த எதிரி படையினரின் உணவுப் பொருட்கள் செல்வதை தடுத்து நிறுத்தினார். பின்னர் அவரது படை வீரர்கள் கோட்டையின் மீது ஏற முற்பட்ட போது ஆங்கிலேய படையின் பீரங்கி தாக்குதலுக்கு இலக்காயினர். வேறு வழியின்றி பூலித்தேவன் பாளையங்கோட்டையிலிருந்து பின்வாங்க நேரிட்டது. கை கெட்டிய பாளையங்கோட்டை வாய் கெட்டாமல் போயிற்று. மீண்டும் திருநெல்வேலி முற்றுகை 1757 பாளையங்கோட்டையிலிருந்து தப்பிச் சென்ற பூலித்தேவன் மதுரையை மீட்கும் லட்சியத்தோடு செயல்பட்டார். திருநெல்வேலிக்கு எஞ்சியிருந்த மைசூர் அதிகாரியுடன் தொடர்பு கொண்ட இராணுவ உதவியை நாடினார். மாபுஸ்கானை அவரது ஊழல் அதிகாரியும் பொருளாசை காட்டி தன் பக்கம் இழுத்து கொண்டார். மீண்டும் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பை புதுப்பித்தார். திருநெல்வேலியை கைப்பற்றி பின்னர் மதுரையை மீட்க வேண்டும் என்ற திட்டப்படி திருநெல்வேலி மீது படையெடுத்தார் பூலித்தேவன். இதற்கிடையே கான்சாபி, களக்காடு, பாப்பன்குளம், ஆழ்வார்குறிச்சி, பிரதாதேசம், தரன்குறிச்சி ஆகிய பகுதிகளில் கைப்பற்றி பூலித்தேவனின் கூட்டமைப்பு படையை பலத்தை பலவீனப்படுத்தினார். எனவே பூலித்தேவன் திருநெல்வேலியை கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டு திரும்பினார். இறுதி போராட்டம் 1757 1761 இறுதியிலிருந்து 1757 1761 பூலித்தேவனை புறக்கணிப்பது எளிதல்ல என்பதை புரிந்து கொண்ட கான்சாயும் அவரை சூழ்ச்சி திறனால் வீழ்த்த முடிவு செய்தார். பல பாளையக்காரர்களை கூட்டமைப்பிலிருந்து பிரித்தார். சபல மனமுடைய மாபுஸ்கானை விலைக்கு வாங்கினார். திருவிதாங்கூர் மன்னரின் இராணுவ உதவியை பெற்றார். இத்தகைய